ரோல் ஆஃப் விமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல கொஸ்டின், வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. I sometimes wonder about the role of women, especially those who express themselves outwardly, like wearing jewels. Why do they often remain in the background? How should we understand that in a spiritual context? அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல கேள்வி இது. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஆன்சர் இதுதான். அதாவது interpretation of the Bible is open for people to draw their own lessons and understandings out of reading scripture. வேதத்தை வாசிக்கும் போது பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸை வந்து பல பேர் வந்து கொண்டு வரலாம். அதில் தான் நமக்கு வந்து நகை அணிவது, நகை அணியாதிருப்பது, இதை பற்றிய ஒரு டிஸ்டிங்ஷன் அதில் உண்டாகுது. நகை அணிகிறவர்களை போய் கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து தங்களுக்கு 4 வசனம் எடுத்துகிட்டு வருவாங்க. நகை அணியாதவங்களை போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் 4 வசனம் பைபிளில் டைரெக்டாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேருக்குமே வந்து ஆர்கியூமெண்ட்டுன்னு போனீங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது. அப்போது சபையில் வந்து 2 சாராரும் இருக்காங்க. நகை அணிஞ்சவங்களும் இருக்காங்க, நகை அணியாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏசி ஆவடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து சபைக்குள்ளே வந்து 2 கூட்டமும் இருக்காங்க. நகை அணிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, நகை அணியாத பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க. குடும்பங்கள் அப்படி இருக்காங்க. நாம் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் மினிஸ்ட்ரின்னு நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது பொதுவாக வந்து நகை அணியாதவர்களை தான் நாங்கள் பொதுவாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டேஜில் இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஏன் அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நகை அணியாத நிறைய மக்கள் சபையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நகை அணிகிறவர்கள் மேலே வரும்போது ஒரு இடர்ல ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இது வந்து பேசிக்கலாக ஏசிய ஆவடியுடைய டிசிப்ளின் தான். வி ஆர் நாட் என்ஃபோர்ஸிங் இட் ஆன் எனிபடி. பட் நாங்கள் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணுறோம். பட் நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை வந்து அவுட்ரைட்டாக சொல்கிறோம். வி கால் ஃபார் சிம்பிளிசிட்டி. எவ்வளோ சிம்பிளாக நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம வந்து ஸ்டேஜில் வந்து நம்மளை வந்து ரொம்ப பகட்டாக காட்ட வேணாம். வெதர் இட் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஆர் வேரிங் ஜுவல்லரி, அதில் ரொம்ப பகட்டாக நீங்கள் காட்டி அதை வந்து எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி, அதில் அட்ராக்ட் ஆகிற மாதிரி, அதில் அட்டென்ஷன் திரும்புகிற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். பட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங், யூனோ, ஒப்பீனியன்ஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஃபைன் லைன் இது. ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஜுவல்ஸ் அணிகிறவங்க எல்லாரும் தேவனுடைய விரோதிகள் அப்படின்னும், ஜுவல்ஸ் அணியாதவங்களாம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்னும் அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? யாருமே இதில் பெரியவர்கள் சிறியவர்கள்லாம் கிடையாது. அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கணுன்றது எங்களுடைய அழைப்பு. இப்போ நான் வந்து இதே சர்ச்சில் வந்து பல வருஷமாக சந்ததியாக கிறிஸ்டியன்ஸாக, ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க ஜுவல்ஸ் போட்டவங்களும் இருக்காங்க. அதே வேளையில் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசாமல் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு நகை வேணான்னு கழட்டி போட்டவங்களும் இருக்காங்க. போத் ஆர் வாக்கிங் வித் த லார்ட் இன் தியர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் என்ன பண்ணுறாரு, அவங்கள நடத்துகிறாரு. அந்த கன்விக்ஷனில் அவங்க மூவ் பண்ணுறாங்க. அண்ட் போத் டிசர்வ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். அதில் நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கோம். பட் சம்டைம்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த லெவல்ஸில் வந்து மெதுவாக ட்ரான்சிஷன் பண்ணுறோம். ஓப்பனாக சொல்லலாம், வி ஆர் ட்ரான்சிஷனிங் வெரி ஸ்லோலி இன்டு திஸ். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு அஃபெண்ட் ஒன் குரூப். ஏன்னா அவங்க வந்து அதை வந்து தங்களுடைய பர்சனலான ஒரு டெடிக்கேஷன் இருக்கும்போது அவங்கள நான் அஃபெண்ட் பண்ணி இன்னொருத்தரை நான் செய்ய விரும்பாதனால வி ஆர் டேக்கிங் த ட்ரான்சிஷன் வெரி ஸ்லோ. ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்டேட்டஸ். ஸோ எவ்ரிபடி ஹஸ் அ ரோல் இன் மினிஸ்ட்ரி, எவ்ரிபடி இஸ் யூஸ்ட் பை காட். தேவனால் எல்லாருமே என்ன செய்யப்படுறாங்க, பயன்படுத்தப்படுறாங்க. பவுல் சொல்கிறது போல் அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அவ்வளோதான். இந்த அழைப்பில் இருக்கிறவன் அடுத்தவங்கள பார்த்து அவங்கள கீழானவர்கள், கீழ்த்தரமானவர்கள்னு பார்க்குறதுக்கு உரிமை யாருக்குமே இல்லை. பட் ஒரு சர்ச்சுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு விதமான டிசிப்ளின். சில சர்ச்சஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா கொயரில் ஏறணுன்னாலே ரோப்ஸ் போட்டுருவாங்க, இல்லை அங்கி போட்டு தான் பாடணும். அதான் உங்கள் சர்ச்சோட டிசிப்ளின். நீ என்ன ட்ரெஸ்ஸுனா போட்டுக்கோ, மேலே ஒரு அங்கியை போட்டு நிற்கணும், அவ்வளோதான். நீ என்ன தான் கலர் போட்டு வந்தாலும் அந்த அங்கியை போட்டு தான் பாடணும்னு ஒரு ரூல் இருக்கும். ஸோ யூ அபாய்ட் பை தட் ரூல், அவ்வளோதான். அது வந்து இட் ஒர்க்ஸ் இன் தட் காங்கிரிகேஷன். அந்த காங்கிரிகேஷன் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வளர்ந்துட்டாங்க. சில காங்கிரிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காது, வெறும் அக்கஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பியானோ இருக்கும், ஒரு அக்கஸ்டிக் கிட்டார் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ளே விட மாட்டாங்க. they don't want any loud music. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பியண்ட்டான ஒரு சவுண்ட் செட்டப் வச்சுருப்பாங்க. சப் ஊஃபர்ஸ்லாம் இருக்காது, லோ எண்ட்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெத்தீட்ரல் மாதிரி ஒரு சிங்கிங் அட்மாஸ்ஃபியர் வச்சுருப்பாங்க. கொயர் தான் மெயினாக லீட் பண்ணுவாங்க, அவங்க தான் மெயின் மியூசிக்காக இருப்பாங்க. ஒரு பியானோ மட்டும் கரெக்டாக பைப் ஆர்கன் இருக்கும். அண்ட் தட் ஒர்க்ஸ் ஃபார் தட் காங்கிரிகேஷன். அதில் வந்து பழகினவங்க, அதில் வளர்ந்தவங்க, அதில் பயிற்றுவிக்கப்பட்டவங்க, அதில் கம்ஃபர்டபுளாக கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க.
ஆனால் இப்போ நம்மள மாதிரி சர்ச்சு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்குது, யூ ஹேவ் ஆல் த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் ஆந்திரா பக்கம் இன்னும் கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றுமே இருக்காது, வெறும் டோலக் தான். போட்டு அடி 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 அடிச்சு காதெல்லாம் பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அடித்து பொலன்னு பொழந்துடும். அதுக்கு ஒரு மைக்கிங் இருக்குது, மைக்கும் தேவை கிடையாது. ஆனால் பீப்புள் என்ஜாய் தட் வர்ஷிப். எந்த ஒரு கீபோர்டோ ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய செட்டப்புக்கு அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அவங்க பாட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களாம் வாஸ்தா கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே ஆஃப் மியூசிக், த வே ஆஃப் கல்ச்சர், எவ்ரி திங் பிளேஸ் அ ரோல். ஸோ நாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு சர்ச்சுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. எவ்ரி சர்ச் ஹஸ் அ கல்ச்சர். அண்ட் கல்ச்சர்ன்றது பேசிக்கலாக என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க மூவ் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப்பை உருவாக்குறது தான் கல்ச்சர். ஸோ ஏசியா அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. தேர் இஸ் அ வர்ஷிப் ஸ்டைல், தேர் இஸ் அ ப்ரீச்சிங் ஸ்டைல், தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். சில பேர் அதை வந்து கேவலமாக நினைச்சாலும் அது அவங்களுக்கு செட் ஆகாது. நம்ம என்ன பண்ண முடியும்? தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஆனால் நம்ம சர்ச்சுக்கு அது வந்து இட் இஸ் வெரி வெரி அப்ளிகபிள் டு அவர் சர்ச். அதுக்காக நாங்கள்லாம் மேன்மையானவங்க மற்றவங்களாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. திஸ் இஸ் ஹவ் வி ஆல் க்ரூ அப், திஸ் இஸ் ஹவ் திஸ் சர்ச் வாஸ் மேட், திஸ் இஸ் ஹவ் வி ஆல் டூ திங்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஒர்க். இப்போ நம்ம ஏசியா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏசியா அப்படி மாத்திரம் இல்லை, இதை போல் நிறைய சர்ச்சஸ் இருக்காங்க. மியூசிக் டீமு, வர்ஷிப் டீமு, மீடியா டீம் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வேர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஆன் சண்டேஸ் அவங்க வந்து அந்த வர்ஷிப்காக அந்த ஒரு 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 யூனிஃபார்ம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் ஒர்க் ஃபார் த லாஸ்ட் 50 years அண்ட் பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட். அதில் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் உள்ளே வந்து பயந்துட்டேன் பாஸ்டர், எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறத பார்த்து நான் பயந்துட்டேன், என்ன கூட்டமோ தெரிலன்னு ஒரு மாதிரி மிரண்டுட்டேன், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தான் செட் ஆகிடுச்சுருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு கல்ச்சரலான டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அதே இது இங்கே வெள்ளை வெள்ளையாக போட்டு வந்தவங்களுக்கு வேற ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஃபுல்லாக கலர் கலராக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக, பிகாஸ் த கல்ச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு சர்ச்சும் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸை வந்து தே பில்ட். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டங்கள் ஜனங்கள் வந்து தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் இல்லையா? இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்தது வந்து ரொம்ப கேஷுவலாக நான் பேசணும், என்னுடைய யூத் குரூப்பை என்னுடைய கொயர் டீமோடு நான் பேசணும்னு வந்தேன். மற்றபடி நீங்கள் பொதுவாக நான் அஃபிஷியலாக நான் பேசும்போது ஒரு சர்ச் செட்டிங்கில் பேசும்போது ஒரே யூனிஃபார்ம் தான். கிறிஸ்மஸுக்கு அதான், நியூ இயருக்கு அதான், பேர் பர்த்டேக்கு அதான், ஃபியூனரலுக்கு அதான், சண்டே சர்வீஸ்க்கு அதான், எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ் தான். அது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா என்ன நம்ம வார்ட்ரோப் திறந்தா எந்த ட்ரெஸ் இன்றைக்கி போடுறதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை எடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஜனங்களும் வந்து இன்றைக்கி பாஸ்டர் எந்த கலரில் வருவாருன்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதே தான் பாஸ்டர் ஸ்டாண்டர்ட் மோடில் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சர்ச்சில் இட் இஸ் ஓகே. பட் அதே வெளியே சர்ச்சஸ் போனால் தே ஃபைண்ட் இட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். என்ன இவர் இப்படியே போட்டு வந்துறாரு, என்ன ஓல்டு ஸ்டைலில் இருக்காருன்னுலாம் சொல்கிறாங்க, சில இடத்துல போனால் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் ஆர் கல்ச்சர். ஸோ ஒவ்வொரு சர்ச், இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் சர்ச் பாஸ்டர், உங்கள் சர்ச்சுடைய ஆர்கனைசேஷன், உங்களுடைய சர்ச் செட்டப் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் சர்ச் பாஸ்டர் சொல்லுவார், நம்ம 20 years இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம், அண்ட் பீப்புள் அந்த மனநிலையோடு இருக்கிறவங்க, அந்த புரிதலோடு இருக்கிறவங்க, அந்த காரியத்தை அக்செப்ட் பண்ணவங்க எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறாங்க. நம்ம அதே செட்டப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து போவோம்னு சொல்கிறாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் சில வேளையில் யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, அடிமைக்கு அடிமையாக, சுயாதீனனுக்கு சுயாதீனனாக தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து பாஸ்டர் அந்த சர்ச்சில் அப்படி பண்ணுறாங்க, எங்கள் சர்ச்சில் இப்படி பண்ணுறது இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க. உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிடுங்க, உங்கள் க்ரௌடுக்கு நீங்கள் அடாப்ட். முடிவில் என்ன, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்கிற ஒரு காரியத்தினால சபைக்குள்ளே எந்த ஒரு ஐக்கியம் உடைஞ்சிடக்கூடாது, நிறைய பேருக்கு இடர்கள் உண்டாகக்கூடாது. இது முக்கியம் இல்லை, இது வந்து ஸ்மால் திங்ஸ் தான். பட் இட் இஸ் ஒர்க் ஃபார் மெனி இயர்ஸ். ஆனால் எல்லா சர்ச்சுமே ஒரு டிரான்சிஷனுக்குள்ளே போவாங்க. கொஞ்சம் காலம் ஆக ஆக ஒரு ஜென்ரேஷன் மாற சில சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. சம்டைம்ஸ் பிக் ஷிப் இருக்குன்னா அந்த ஷிப்பை வந்து திருப்புறது அவ்வளோ சீக்கிரமாக திருப்ப முடியாது. எல்லாத்தையும் தடாலடியாக யூட்டன் அடிச்சிங்கன்னா மொத்தமாக கவுந்து விழுந்துடும். ஸோ யூ நீட் டு பி வெரி காஷியஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஷெப்பர்ட்ஸ் ஹார்ட். ஒரு ஷெப்பர்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், புதுசாக வர்றாங்க, புது தாட்ஸ் வருது, எல்லாம் அவர் புரியுது. பட் ஹி ஹாஸ் டு பி வெரி காஷியஸ். 50 வருஷமாக உட்காந்துருக்கவங்களும் இருக்காங்க, 5 நாள் வந்தவங்களும் இருக்காங்க, நியூ பார்னும் இருக்காங்க, கிராண்ட் பாஸும் இருக்காங்க.
ஸோ அதுக்கு நடுவில் ஒரு தின் லைன் இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது, மினிஸ்ட்ரிக்கு நல்லது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிவு என்னென்னா, உள்ளே வர்றோம், ஒரு ஊழியம் செய்கிறோம், ஈடுபடுறோம், அந்த சர்ச்சில் என்ன கல்ச்சர் சொல்கிறாங்களோ, என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்க. முடிவில் என்னென்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆஃப் கன்டென்ஷனாக மாறாமல் இருக்கும். சரிங்களா? ஆல் ரைட், ஹோப் ஐ மேட் திஸ் கிளியர்.